மற்றும் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். வேலூரில் மாலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்ததில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் பங்கும் இருந்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கருணாநிதி மறுத்திருந்தால் மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியிருக்காது என்றும் கருத்து. அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல, எங்களுடைய அனுமதி கேட்கல, எங்களுக்கு தகவல் கூட சொல்லல. காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல. கச்சத்தீவு இந்தியா வசம் இருந்திருந்தால் தமிழக மீனவர்கள் கைதாகும் சூழல் இருந்திருக்காது என அண்ணாமலை கருத்து. இதுவரை நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டதற்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பேச்சு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். திருப்பத்தூர் காய்கறி சந்தையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம். வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். அண்ணாமலையை தனது தம்பி என்றும் தாம்தான் அவரை ஸ்லீப்பர் செல்லாக பாஜகவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் சீமான் பரபரப்பு பேச்சு. இபிஎஸ், கனிமொழி என எல்லா கட்சிகளிலும் ஆள் வைத்திருப்பதாகவும் கருத்து. ஏரிகள் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் ஏரிகளை காணவில்லை என அன்புமணி பேச்சு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதுதான் உரிமையா என கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் 83 இடங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியது. பொதுத் தேர்வு முடிவுகளை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வெளியிட கல்வித்துறை தீவிரம். மார்ச் மாதம் 1.78 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல். இதுவரையிலான ஜிஎஸ்டி வசூலில் 2வது அதிகபட்சம் என தகவல். கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் அரசு வரலாற்று பிழை செய்ததாக ஜி.கே. வாசன் விமர்சனம். திமுக காங்கிரஸை நம்ப மீனவர்கள் தயாராக இல்லை என்றும் பேச்சு. பாமக இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியால் முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. திருக்கழுகுன்றத்தில் நடைபெற்ற பரப்புரையில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.